Hey guys, welcome back to Glam Girl. Today channel நீங்கள் பார்க்க போகிறது நெல்லிக்காய் ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரெடி பண்ணுறதா பார்க்க போகிறீங்க. நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து 10 மினிட்ஸ் நல்லா இது ஆவியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காய் சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து நீங்கள் மஸ்டர்டும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்கன்னா வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் வந்து நல்லா நீங்கள் சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. அது நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து இந்த பிக்கிளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ரௌனாக வந்து நீங்கள் வெந்தயம் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போவே இந்த வெந்தயம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நீங்கள் ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நீங்கள் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது மூணுமே நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதை ஃப்ளேவர் வர அளவு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து நெல்லிக்காய் இன்ஸ்டன்ட் பிக்கிள் பண்ண போகிறீங்களா, அதுக்காக நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மல் ஆயில் யூஸ் பண்ணலாம். நம்ம நெல்லிக்காய் இது யூஸ் பண்ணுறதுனால நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஜீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். கருவேப்பிலை ஆட் பண்ணதும் நீங்கள் ஸ்டவ்வை வந்து மெயின் பாயிண்ட் இது தான் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மசாலா பொருளை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிளெயின் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணோம்னா இந்த மசாலா ரொம்ப கருகிடும். ஸோ ஆஃப் பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் இந்த எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தால அந்த பவுடர் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்திருந்த நெல்லிக்காவை வந்து இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டான நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 to 3 days வந்து இது மட்டும் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து நெல்லிக்காய் வந்து நீங்கள் அப்படியே சாப் பண்ணி பிக்கிள் பண்ணுவீங்க, அது வந்து ரொம்ப நாள் இருக்கும். ஆனால் இது 2 to 3 daysக்கு மட்டும் இன்ஸ்டண்ட்டாக இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து உங்கள் புளிப்புக்காக நீங்கள் லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. அதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா லெமன் ஜூஸ் விடலாம். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டெம்ப்டிங்கான நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து ஹோம்லேயே ரெடி ஆகிடுச்சு. இல்லை எந்த ஒரு கெமிக்கல்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூவான கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள்.